ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய விதமான ரசம் வச்சுருக்கோம். அதில் இன்றைக்கி வித்தியாசமாக தேங்காய் பாலை வச்சு ரசம் செய்ய போகிறோம். தேங்காய் பால் ரசம் இதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, இது 3ஐயும் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ லேசாக வறுத்து விட்டுக்கலாம். மல்லி நல்ல வாசனை சீரகமும் பொரியணும், அந்த அளவு வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கும் போதே இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த தேங்காய் பால் ரசம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது 3ஐயும் சேர்த்து தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் உப்பு காரம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட பாருங்கள், இந்த மாதிரி 1-2 குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடி அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துடலாம், சரியாக இருக்கும். தக்காளியோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு தடவை ரொம்ப கருகிற வேண்டாம், நல்லா ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ரசம் எந்த அளவுக்கு நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கொதி வரட்டும். லேசாக அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். புளித்தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1/2 மூடி தேங்காயை ஃபுல்லாக துருவி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரைச்சி ஒரே ஒரு தடவை திக்கு பாலாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்தினதுக்கப்புறம் இதை கொதிக்க விட வேண்டாம். இப்போ இது மேலே அப்படி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே சூடாக சாதத்து மேலே ஊற்றி கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், ஏதோ ஒரு வறுவல் இது கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.